26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த 3 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்பட்டுடாதா, சில திருப்பங்கள் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள். குறிப்பா இப்பொழுது வரக்கூடிய மே 26க்கு பிறகு ராசியிலே குரு உச்சமடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எங்கு உங்கள் வார்த்தை புறக்கணிக்கப்பட்டதோ அங்கு இவர்களை கூப்பிட்டு அந்த சபையை அலங்கரிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். எங்க உங்க ஆலோசனைகளை கேட்காம இருந்தாங்களோ, பூர்வ புண்ணியத்தில் பூர்வீகத்தில் சொத்து பத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க கடந்த 4 வருஷத்தில் கடகராசி கல்யாணமே நடக்கலை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணம் கூடி வந்தே தீரும். நிறைய கணவன் மனைவி இந்த வருஷத்தில் கடந்த ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸில் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. தூக்கம், நிம்மதி, தாம்பத்தியம், வாழ்க்கையில் எதெல்லாம் இவர்கள் சந்தோஷம் இவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ சத்தியமாக அந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவாங்க. பக்கத்துலேருந்து யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணால் தாங்கிக்க முடியாது, டக்குன்னு கேட்டுருவீங்க. இப்படி உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பழகுங்கன்னு நான் சொல்லுவேன். 2வது, வாக்குஸ்தானத்தில் கேது இப்போதைக்கு இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால இவர்கள் துர்க்கை அல்லது காளி அல்லது அம்பாள் வழி. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலாபலன்களை கொடுக்க இருக்கு? கடந்த 3 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்பட்டுடாதா, சில திருப்பங்கள் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள். அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த 3 வருஷத்துல கடகராசிக்காரர்கள் யாரை கேட்டிருந்தாலும் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களும் வார்த்தைகளும் சொல்லி அழறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் மன வருத்தத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. பல கடகராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, காதலர்களுக்குள்ள தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க, உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, பல தவறான தொடர்பு பழக்க வழக்கத்துக்குள்ளே சிக்கி பல விஷயங்களை பெரிய இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ட்ரௌமாவுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி வருது. ராசிக்கு 12ல் குரு இருந்த காலகட்டம் விரயத்தில் குரு இருந்தார். அந்த விரய குரு என்பது தேவையில்லாத செலவுகளை கடகராசிக்கு கொடுத்தது. சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகளுக்குள்ளான தடைகளை மட்டுமே தான் அது கொடுத்துக்கிட்டு இருந்ததுன்றதை மறுக்கலை. குறிப்பாக இப்பொழுது வரக்கூடிய மே 26க்கு பிறகு ராசியிலே குரு உச்சமடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தொடங்குகிறது. இதை நான் சொல்லும்போது கூட கடகராசிக்காரர்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சார் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், வலி அனுபவிச்சிட்டோமே சார், நீங்கள் திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. பட் கவலைப்படாதீங்க, உங்களுடைய எல்லா வழிகளுக்கும், எல்லா போராட்டத்துக்கும், எல்லா மன உளைச்சல்களுக்கும், நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் கடவுள் ஒரு மிகப்பெரிய ஆறுதல்களையும் வளர்ச்சியையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார்கள். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை தொலைச்ச கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறார். சார் குடும்பமே எனக்கு இல்லை, நான் ஒரு அனாதையாக இருந்துகிட்ருக்கிறேன், ஒரு தனிமரமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட கடவுளர்களோடு நல்ல குடும்ப சூழலும் குடும்ப உறவுகளும் அமைவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பணரீதியாக சந்தித்த பல்வேறு தடைகளை கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நிவர்த்தி செய்ய போகிறது. கை நிறைய காசு வச்சு அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை கடவுள் தரப்போகிறார். நேற்றுக்கு எந்த வார்த்தையை பேசினாலும் என்னை உதாசனப்படுத்தினாங்க, நான் ஒரு வாக்கு சொன்னால் கூட அதை யாரும் மதிக்கலை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே என்னை ஒரு குற்றவாளியாக பார்த்தாங்க அப்படின்லாம் கடகராசி நிறைய மன உளைச்சலோடு வாழ்ந்திருப்பாங்க. அந்த கவலைகள் இனி மாறும். எங்கு உங்கள் வார்த்தை புறக்கணிக்கப்பட்டதோ அங்கு இவர்களை கூப்பிட்டு அந்த சபையை அலங்கரிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். எங்கே உங்கள் ஆலோசனைகளை கேட்காம இருந்தாங்களோ அவங்களே நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கான வளர்ச்சியை கடவுள் கொடுக்க போகிறார் அப்படின்றதில் மாற்று கருத்து கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி தைரியமே இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் குரு வந்ததுக்கு பிறகு எண்ணம் தெளிவடைய போகிறது, சிந்தனை தெளிவடைய போகிறது. சரியான வாழ்க்கையினுடைய பாதை, தேடல், சரி தப்பு எதுன்றதை பார்த்து அவங்க லைஃப்பை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்குரிய ஒரு பிகினிங்காக இந்த வருஷம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். பல கடகராசிக்காரர்கள் நிலையான வீடு அமைய போகிறது, நிலையான தொழில் செய்ய போகிறார்கள். பல பேர் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். பல பேருக்கு படுத்து தூக்கமே இல்லை, நிம்மதியே இல்லை, ஒரு தேவையில்லாத மன உளைச்சலோடவே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றவங்கெல்லாம் வீட்டில் கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஒரு சூழலை பார்ப்பார்கள். இதுக்கு முன்னாடி அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அறுசுவையோடு சாப்பாடு இருந்தும் கூட கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குற நிம்மதி இல்லை அப்படின்னு கடகராசி புலம்பி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சியால் கண்டிப்பாக அவர்களுக்கு நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை ஆண்டவன் தரப்போகிறார்.
பல பேருடைய புத்தர கனவுகள் வெற்றி அடையும். கல்யாணம் ஆகி இந்த 3-4 வருஷத்தில் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புத்தர பேர் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் பூர்வீகத்தில் சொத்து பத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க, கடந்த 4 வருஷத்தில் கடகராசி சார் நான் கடனே வாங்கினதில்லை சார், நான் லோன் போட்டதில்லை, கிரெடிட் கார்டெலாம் நான் வாங்கினதில்லை அப்படின்னு சொன்னவங்களாம் கூட இந்த 3-4 வருஷத்தில் நிறைய கடனில் மாட்டிக்கிட்டாங்க. திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருக்காகவோ போய் தான் தேவையில்லாத நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தான் புலம்பியிருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். அப்போ வாரா கடன்கள் வசூலாகும். இவர்கள் வாங்கிய கடன்களை விரைந்து முடிப்பார்கள். கடந்த 2.5 வருடத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். வேலை செய்ய போகிற இடத்துலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் எதிரியை பார்க்குற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே பார்க்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட நிறைய பார்ட்னர்ஸோட பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் இந்த குரு பெயர்ச்சி சரி செய்ய போகிறது. ரொம்ப குறிப்பாக கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதலர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். 3 வருஷத்தில் கல்யாண வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் சார், பார்த்து தள்ளி போயிட்டே இருக்குது சார். நிறைய கோயில் போயிட்டோம், சாமி கும்பிட்டுட்டோம், பூஜை பண்ணிட்டோம், நிறைய பரிகாரங்களை கூட செஞ்சுட்டோம், கல்யாணமே நடக்கலை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணம் கூடி வந்தே தீரும். நிறைய கணவன் மனைவி இந்த வருஷத்தில் கடந்த ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸில் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட திரும்ப சேர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பலர் விவாகரத்து வாங்கிட்டு அடுத்த மறுமணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக முதல் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தில் போக்கக்கூடிய அடிப்படையில் 2வது வாழ்க்கையில் கடவுள் நல்ல வரனை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா கடகராசி இதை நான் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஏன் சார் எங்களுக்கு எதுவுமே வேணாம், நாங்கள் பட்டதே போதும் அப்படின்னு தான் நிறைய புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த வழியிலிருந்து கடவுள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவார். அதற்கு அடுத்தது 9இல் சனி, 9ஆம் இடத்தை குரு உச்சமடைந்து பார்ப்பதனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது வரணும்னா இவங்களுக்கு வரும். அப்பா பிள்ளைக்கு கருத்து முதல்கள் சரியாகும். பல பேர் நான் ஊரை விட்டே வெளில போயிடுறேன், நாட்டை விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்னு நினச்சவங்களாம் கூட இங்கே இருந்து பல விஷயங்களை சாதகமாக தனக்குரிய வாழ்க்கையை தொடங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்திராத ஒரு புதிய பொறுப்பு, புதிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். ஸோ விரயத்தில் இருந்த குரு ஜென்மத்துக்கு வரதுனால விரய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். நிறைய வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார்கள். வெளி மாநில தொடர்புகள் இவர்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கும். புதியவருடைய வருகை, புதிய நபர்களோட அறிமுகம் இவங்க வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நேற்றுக்கு தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏன் தனக்கான தாம்பத்திய வாழ்க்கையை கூட நான் அனுபவிச்சதில்லை அப்படின்னு நினச்ச கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் தூக்கம், நிம்மதி, தாம்பத்தியம் வாழ்க்கையில் எதெல்லாம் இவர்கள் சந்தோஷம் இவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினச்சாங்களோ சத்தியமாக அந்த நிம்மதியை இந்த குரு கொடுக்க போகிறார். ஒட்டுமொத்தத்தில் அஷ்டமத்து சனியினுடைய ஆகப்பெரிய வழிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கவலைப்படாதீங்க. கடந்த 3 வருஷம் வாழ்க்கை நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நான் திரும்ப சொன்னது தான், பொண்ணையோ பொருளையோ உயிரையோ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்லாம் இவங்க புலம்பிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் அந்த விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே வராது. உங்களுக்கான பாதை, உங்களுக்கான பயணம் புதியதாக தொடங்குகிறது. அந்த பயண பாதையில் நீங்கள் அற்புதமாக நடந்து போய் உங்களுக்கான இலக்கை நீங்கள் அடையணுன்றது மட்டும்தான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவாங்க. பக்கத்துலேருந்து யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணால் தாங்கிக்க முடியாது, டக்குன்னு கேட்டுருவீங்க. கொஞ்சம் நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை, நீங்கள் கேட்குறது நல்ல உறவுகளையும் துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எப்படி உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பழகுங்கன்னு நான் சொல்லுவேன். 2வது வாக்குஸ்தானத்தில் கேது இப்போதைக்கு இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஃபோனில் பேசுகிறது, உங்களோட ரகசியங்களை சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றின விமர்சனம் பண்ணுறது உள்பட. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயங்களே விமர்சனம் செய்தாலும் உங்கள் வார்த்தைகளை திரித்து பேசக்கூடிய நிலை இந்த கேது இருக்கிறதுனால கொடுக்கும். அதே மாதிரி கடகராசிக்கு 8இல் ராகு இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக ஒரு பக்கம் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் 8ல் ராகு இருக்கும் பொழுது சர்ப்பதோஷத்தை உருவாக்கும். அப்போ மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பார்க்குற நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கம், தவறுதலான தொடர்புகளுக்குள் இந்த காலகட்டம் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும். அதில் நம்ம போய் சிக்கிக்காமல் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா கடக இந்த காலம் ஒரு லாஸ்ட் 3 வருஷத்தில் நிறைய ஏக்கம், எதிர்பார்ப்பு, தவிப்பு மனசுக்குள்ளே இருக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கும் பட்சத்தில் அந்த ஆறுதல் உங்களுக்கு சரியான ஆறுதலாக இருக்கணும்னு நான் வேண்டுறேன். ஏன்னா சாய போகிற மரத்துக்கு நின்று நீங்களும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. நீங்கள் தேடக்கூடிய நிழல் ஒரு நல்ல வலுவான மரத்துக்கு இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி சுக்கிரனோட வீடாக வர்றதுனால கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதோ அல்லது ஒரு மீடியா
ரிலேட்டடான சில செயல்களை தொடங்குறதோ, அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ஸு, ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்தலாம். இது பெரிய அளவில் ஷாப்ஸ்ன்னு சொல்லும்பொழுது பெரிய முதலீடுகளை பண்ணி தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேலில் கூட இவங்க இதெல்லாம் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை கடவுள் கொடுப்பார். கடகராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படியான பலன்களை கொடுக்க போகுது? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குள்ள இருந்த மந்தத்தன்மைகள் இந்த காலகட்டங்களில் மாறும். ஏன்னா ஜென்மத்தில் குரு வர்றதுனால சில நேரங்களில் சொல்லுவாங்க ஜென்ம குரு வனவாசம் போகணும்னு சொல்லி. ஆனால் இந்த குரு உச்சமடைஞ்சு வர்றதுனால அவங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை ரொம்ப விரிவுபடுத்தும். ரொம்ப பெரிய திங்க் பண்ணக்கூடிய சூழலை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களுக்கு செயல் வடிவத்தையும் கடவுள் குரு பகவான் இந்த காலத்தில் கொடுப்பார். நவம்பர் வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கல்வி படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் நீங்கள் தவிடுபொடி ஆக்கிட்டு கல்வியில் கொஞ்சம் கவனமாக செலுத்தினா போதும். நிச்சயமாக நீங்கள் விரும்பிய துறையில் இவர்களுக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. போட்டித் தேர்வு எழுதி ஏதாவது ஒரு வேலை வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த வேலை அமையும். நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் கலந்துக்கிற கடகராசி மாணவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல அனுகூல பிராப்தத்தை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்க போது குரு பெயர்ச்சி? கடகராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பட்டதெல்லாம் போதும், இனிமேல் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த 3 வருஷம் மறைக்காமல் சொல்லணும்னா நிறைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் யாரெல்லாம் இவங்க நேசிச்சாங்களோ நம்பினாங்களோ அவங்களாலே அனுபவிச்சிருப்பாங்க. பட் இனிமேல் தனக்காக வாழணுன்ற ஒரு வெறி கடகராசி பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். ஏன்னா அந்த 3 வருஷத்தில் அப்பா நம்பி நான் ஏமாந்தது போதும், உங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேல் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத துணிவோடு தொடங்கி அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலம் கடகராசி பெண்களுக்கு. ஸோ கடகராசிக்கார பெண்களை நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் வலி அசிங்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல நீங்கள் ஸ்டாராக உட்கார போகிறீங்க. இந்த குரு உங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்லதை செய்ய போகிறாரு. தொழில் எந்த தொழில் தொடங்கினாலும் கடகராசி பெண்கள் இந்த காலத்தில் வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி நேத்திக்கு பேச தயங்கிய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு துணிச்சலோடு தன்னுடைய குரலை தன் குடும்பத்தினரிடமே தெரிவித்து அதில் பெரிய வெற்றியை பெறுவார்கள். உங்களை ஏமாத்தினவங்க, துரோகம் பண்ணவங்க, மன உளைச்சலை கொடுத்தவங்க எல்லாம் வெட்கி தனை குழியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு சுயமரியாதையோடும் சுய தெம்போடும் சுய திறமையோடும் தனக்குரிய வாழ்க்கை பாதையை தானே அமைக்கக்கூடிய ஆற்றலை கடகராசி பெண்கள் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து தொடங்க போகிறாங்க. ஒரு தென்றல் புயலாய் புறப்பட்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத இந்த கடகராசிக்காரர்களுக்கு வலியை கொடுத்தவர்களுக்கு அவர்கள் உணர வைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த காலம். ஸோ உங்களுக்கான பீரியட் எழுச்சியோடு நீங்கள் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன கடகராசிக்காரர்கள்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால இவர்கள் துர்க்கை அல்லது காளி அல்லது அம்பாள் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நாகதோஷம் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ சில நேரங்களில் எண்ணம் சிந்தனைகள் தெளிவடையக்கூடியதாக இருக்கும். தவறான தொடர்பு பழக்க வழக்கத்துக்குள்ளே சிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால துர்க்க கோயில் எதாக இருந்துச்சுன்னாலோ அல்லது காளி கோவில், அம்பாள் கோவில் எதாக இருந்துச்சுன்னா அமாவாசை தினத்தில் சென்று இவர்கள் அந்த அம்மனுக்கு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும் பொழுது இவர்களில் வார்த்தைகள் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் விலகும். 8ல் ராகுவால் ஏற்படக்கூடிய தவறான தொடர்பு பழக்க வழக்கத்திலிருந்து இவர்கள் விடுபட்டு நல்ல உறவுகளுக்குள்ளே போக சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த பெண் தெய்வத்தினுடைய உக்கிரதெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலோடும் பல காரியங்களை நிச்சயமாக வெற்றியடைவார்கள். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % நன்மை தரக்கூடிய பலாபலன்களை இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கு? கடகராசியை பொறுத்த வரைக்கும் 95% பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களாக இவங்க இருக்காங்க. ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புத வருடம், அற்புத குரு பெயர்ச்சி. உங்கள் ராசியிலே குரு வரார், உங்கள் வீட்டில் தான் வந்து தங்க போகிறாரு. நீங்கள் நினச்சாதான் அடுத்தவங்களுக்கே அள்ளி கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அத்தனையும் செய்ய காத்திருக்காங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அத்தனை விஷயங்களும் வசப்பட செய்ய வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி. நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.